மே 2லேருந்து அமேசானில் கிரேட் சம்மர் சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறக்காமல் செக் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மே 1 எல்லாருக்கும் இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு நான் எல்லாம் கிளம்பியாச்சு. பாப்பா வந்து தூங்கிட்டுருக்கா. அவளையும் தூக்கி வச்சுட்டு நாங்கள் பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து ஒரு பஸ்ஸை வந்து நாங்கள் பிக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து கரெக்டாக 2:10க்குலாம் வந்துடுச்சு. ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ பஸ்ஸு ஏறினோன்னுமே வந்து நல்ல ஜாலியான ஒரு வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏறி உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே பசங்களாம் ஜாலியாக குதிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து ஒரு டீ கடையை பார்த்து நிப்பாட்டிட்டார் எங்கள் டிரைவரை. ஸோ அவர் வந்து பார்க்குற டீ கடையிலலாம் நிப்பாட்டிடுவார் போலட்டுருக்கு. அந்தளவுக்கு வந்து அத்தனை கடையில் நிப்பாட்டினார். ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாருமே மொத்தமாக இறங்கிட்டாங்க. இது வந்து நாங்கள் எப்படி போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போகல, அதாவது ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபேமிலியாக அப்படி போயிருக்கோம் நாங்கள். ஸோ ஓகேவா. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக நாங்கள் வந்திருக்கோம். ஒரு 5 ஃபேமிலி வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்தில் வந்து வண்டி கருப்பன் கோவில் வந்துருச்சு. அங்கே இறங்கி சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு வண்டியை. ஸ்டார்ட் பண்ணோடனே செம்ம வைப்பு, குழந்தைங்கள்லாம் செம்ம ஆட்டம், பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்கை நாங்களே ப்ளூடூத்தில் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி போட ஆரம்பித்தோமா, அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20லேருந்து அரை மணி நேரத்துக்கு குறையாமல் ஆடிட்டே வந்தாங்க. அப்புறம் அது போக இன்னும் ஒரு அரை மணி நேரம் வந்து பாட்டு பாடிட்டு நல்ல வைபாக ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே வந்தாங்க பசங்க. ஸோ எங்கேயும் வந்து ஸ்ட்ரக் ஆகலை. அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour 1.5 hour வந்து எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாமல் எல்லோரும் நல்லா ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்புறம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு நீ ரெஸ்ட் எடு, அப்புறம் நாளைக்கு வந்து டயர்டாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க. ஆனால் வந்து அவங்க குழந்தைங்க கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கிட்டே ஒரு 1 hour போல் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்காக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நைட் 2 மணிக்கு கிளம்பியிருக்கோம்ல, அதனால் ஒரு 4 மணி போல் வந்து பசங்க எல்லாம் அப்படியே அடங்கிட்டாங்க, எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. சொன்ன எல்லாம் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எங்கள் டிரைவர் ஒரு டீ கடையில் நிப்பாட்டிட்டாரு. சரி எப்படியோ நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் பரவாயில்ல, தூக்கம் வராமல் ஒழுங்காக இங்கே கூட்டிகிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே விட்டுட்டோம். ஸோ ஒருத்தர் இறங்கினா எல்லாரும் இறங்குவேன் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் இறங்கி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த குட்டி பாப்பா தூங்கவே இல்லை. 2 மணிக்கு முழிச்சது தான். மேடம் தூங்கவே இல்லை, பஸ்ஸில் ஏறணுன்னே முடிச்சிட்டா. அப்புறம் வந்து பசங்களாம் வந்து வேணுன்றது அங்கங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. எந்த இடத்துலையுமே அவங்களும் வந்து ஃபீல் பண்ணல, டிஸப்பாயிண்ட் ஆகவே இல்லை, ஆனால் ஜாலியாக வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருமூர்த்தி மலைக்கு வந்து வந்தோம். திருமூர்த்தி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, கோயம்புத்தூர் போகிற வழியில். அதை வந்து மணப்பாறையிலேருந்து நாங்கள் கிளம்பினோம். ரூட்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து மேப் போட்டு பார்த்துக்கோங்க. மணப்பாறையிலேருந்து கிளம்பும்போது கோயம்புத்தூர் வழியாக நாங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறோம். வழியில் என்னென்ன இருக்கோ அதை நாங்கள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பிளான்டாக தான் வந்து சில கோவில்லாம் நம்ம வந்து போனோம். இது வந்து அது மாதிரி திருமூர்த்தி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கன்னா ஃபால்ஸில் தண்ணிலாம் வரல, பட் ஆனால் லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் குணா கேவ் மாதிரி வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு. ஸோ அதனால் பசங்க என்ஜாய் பண்ணாங்க. அந்த இடத்துல ஏறி நிறையா செல்ஃபிஸ் எடுத்துக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது காலையில் ஒரு 7 மணி, அதனால் வந்து நல்லாவே இருந்துச்சு. சில்லுன்னு கொஞ்சம் ரொம்ப வெயில் ஓவராக இல்லாமல் அழகாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் வந்து குரங்கு கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குரங்குலாம் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதனால பயந்து போய் குழந்தைங்கள வந்து கையில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய குரங்கு, எக்கச்சக்கமான குரங்கு இங்கே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து ஆலயா டேம் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இறங்கி மேலே போகிற அளவுக்கு வந்து எங்களுக்கு காலையிலே வந்து தெம்பு இல்லை, வேண்டாம் இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, மேலே வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து டேம் மட்டும்தான் இருக்குது. லைக் தண்ணி போகும், அவ்வளோதான். அது போக ஒன்றும் பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்றனால நாங்களாம் போகலை. ஏன்னா போன இடம் தான் இதெல்லாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் புதுசு, அதனால அவங்களாம் வந்து போய் என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்க 2 பேர் கூட்டிகிட்டு போய் கைட் பண்ணாங்க. ஸோ அவங்கள விட்டு நான் வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு சொன்னேன். அவங்க வந்து அழகாக வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஸோ டேம் வந்து மேலே வந்து போய் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ மார்னிங்குன்றனால கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்ல, அந்த லைட்டாக வெயில் பட்டு நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்கள மட்டும் நாங்கள் அனுப்பிட்டோம், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. கீழே போனவங்களுக்காக கீழே டீ ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். வந்துட்டு அவங்களும் வந்து எல்லாம் குடிச்சிட்டு நாங்களும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஹரி மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரோஸ்ட் மட்டும் தான் இருக்குன்னாங்க. சரி பரவாயில்ல கொடுங்கன்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம்.
திருமூர்த்தி மலையில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் ஆலியா டேம் போனோமா, அது முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆனைமலையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்தாச்சு. இது வந்து மாசாணியம்மன் கோவில். அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, நான் என்னன்னு சொல்கிறேன். என்னையும் சேர்ந்து டார்ச்சர் பண்றாங்க. இதெல்லாம் நியாயமா இல்லையா நீங்க கேக்குறீங்க? ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்பெஷல் டிக்கெட்ல தான் போகணும். இந்த மாதிரி ஃப்ரீ டிக்கெட்ல தான் போயிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டு போட்டது 4 கோட்டியும் போயிடுச்சு இந்த வேலையிலேயே. 4 கோட்டியும் போட்டியா? உண்மையாவே அதுக்கு நான் பரவாயில்ல ஒரே ஒரு கோட்டி தான் போட்டேன். எப்படி ஆயிட்டேன் முடியல சாமி. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் யாருக்கும் தெரியாமல் நான் எடுத்தேன். பாதத்தில் வந்து சாமி இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. சாமி படுத்திருப்பாங்க, அவங்க பாதத்தில் வந்து சாமி இருக்கும். ஸோ அதை வந்து பூஜை மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வெளியில் வந்து எல்லோரும் வந்து மாங்காய் அப்புறம் சில டிஃப்ரெண்ட்டான வந்து ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கி அவங்க சாப்பிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து மாங்காய்லாம் சத்தியமாக நமக்குலாம் செட்டே ஆகாது. ஸோ அதனால் வந்து நான் வந்துட்டு ஒரு இளநீ வந்து போகிற வழியில் வாங்கி குடித்தேன். எல்லாரையும் குடிக்க சொன்னோம், ஆனால் ஸ்ட்ரா இல்லாதனால யாரும் குடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஸ்ட்ரா இல்லைனாலும் இளநீர் வந்து ரொம்ப நல்லதில்லை உடம்புக்கு, கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிட்டு ஆகணும். அதனால் வந்து அதை நான் குடிச்சிட்டேன். போகிற வழியில் வந்து இதுவும் அன்பிளான்டு தான், சித்தர் பீடம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான். அங்கே வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்காக நான் வந்து போகலை, நான் வந்து பஸ்லேயே இருந்துட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அதனால் அங்கே பஸ்லேயே இருந்துட்டேன். ஸோ எனக்காக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கூட வந்தவங்க வந்து போய் எனக்காக அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி ஆடிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் லொக்கேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதை முடிச்சுட்டு போகிற வழியில் ஸ்ரீ சுவாமி ஹைப்பர் மார்க்கெட்னு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஆத்தென்டிக் வெஜ் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஏசி ஹால் தான். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்து சாப்பிட்டோம். ஃபுட் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வாங்கின ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் மீல்ஸை தவிர மீல்ஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி தெரியல. பட் ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் போகிறாரு எங்கே போகிறாருன்னு அவருக்கும் தெரில, எங்களுக்கும் தெரில. நாங்கள் ஈஷாவுக்கு போக சொன்னால் மருதமலைக்கு போகிறேங்கிறாரு, மருதமலைக்கு போக சொன்னால் ஈஷாவுக்கு போகிறேங்கிறாரு. ஒரு வழியாக பிளான் எல்லாம் நாங்கள் பேசி சமாதானப்படுத்தி நாங்கள் வந்து ஈஷாவுக்கு வந்து போக சொல்லியாச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஈஷாவுக்கு போய்ட்டு மருதமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. எங்களோட பிளானில் இருந்தது வந்து 3 ஐட்டமு. ஒன்று வந்து ஈஷா, இன்னொன்று வந்து மருதமலை, இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அன்பிளான்டாக போனால் 3 இடத்துக்கு நாங்கள் போயாச்சு. திருமூர்த்தி ஃபால்ஸு, அப்புறம் வந்து மாசாணியம்மன் கோவில், அப்புறம் வந்து அந்த சித்தர் பீடம். இதெல்லாம் அன்பிளான்டு. பட் ஆனால் நாங்கள் வந்து அதை ரீச் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணதுக்கே இனிமேல் தான் போகிறோம். ஈவினிங் வந்து 5 மணி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இன்னும் போயிட்டே இருக்கோம், நாங்கள் இன்னும் ரீச் ஆகலை. இந்த பச்சை குழந்தை என்னை காட்டுங்க நான் அழுதுச்சு, அதான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். அப்படியே காமிங்க, சட்டை போடாத அந்த பச்சை குழந்தை இல்லை, இந்த பச்சை குழந்தை போயிட்டே இருக்கு. 15 நிமிஷம் ஹஸ்பண்ட் தூங்குறாரு. இதான் வேணும்னு காட்டணுமா இந்த பாப்பாவுக்கு. ஹாய் சொல்ல நீ தானே சொன்ன ஒன்று என்னென்ன தோத்து விடுறீங்க. நான் போட்டு மேக்கப்பெல்லாம் வடிஞ்சு கலைஞ்சு போயிடுச்சு. வந்து ஆமாம் கோயிலுக்கு போகாட்டி அதுக்குள்ள முடியெல்லாம் பிசு பிசுன்னு போயிடுச்சு. இங்கே பாருங்க, முடியெல்லாம் இன்னைக்கு போயிட்டா சேம் போட்டு ஆமாம். ஸோ மேக்கப்லாம் எங்கே போச்சு, என்னோட ஐப்ரோ கூட காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு பாருங்கள் ரொம்ப. ஒரு வழியாக எங்கள் டிரைவர் என்னவோ 5:45 வந்து இறக்கி விட்டுட்டாரு. காலையில் 2 மணிக்கு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் 5:45 நாங்கள் ஈஷாவுக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா
வந்திருக்கோம். ஸோ வந்து கார்ஸை வந்து பாருங்களேன், எவ்வளோ கார் நிற்கிது, உங்களுக்கு எவ்வளோ கூட்டம்னு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ஸ் வீடியோவை எவ்வளோ கார் நிற்கிதுன்னு பாருங்களேன், எவ்வளோ ஜனங்க அப்போ வந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ள வந்து ரஷ்ஷாக தான் இருந்துச்சு, ஆனால் நம்மளும் வந்து ஃப்ரீயாக வந்து சாமியை தரிசனம்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு நான் அவுட்டரில் இருக்கிறனால. ஆனால் எல்லாருமே வந்து அழகாக வந்து அடிச்சுக்காம கொண்டுக்காம நீட்டாக இருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து நம்ம சாப்பாடெலாம் கட்டி கொண்டு வந்தோம்னா அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு போகலாம். இங்கே நின்று பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஈஷா அவங்களுக்கு தெரியுது, நான் ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. எப்படா நடந்து போக முடியும், நம்மளால முடியாது, வண்டி எடுங்க, அப்புறம் கோவிலுக்கு போக முடியாதுன்னு பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் விடுறாங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. சரின்னு பார்த்தோம்னா இடம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு தான் போகணுன்ட்டாங்க. ஆனால் அப்பா அம்மாவும் என்னால் நடக்க முடியாது, நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் வேணால் நடந்து போங்கன்ட்டாங்க. அப்புறம் அங்கே கொஞ்சம் நவுந்து போனோம் அப்படின்னா ரொம்ப பக்கமாக தான் தெரிஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் வாக் மட்டும்தான். ஸோ 10 நிமிஷத்துலேயே நம்ம நடந்து போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. பார்க்க தான் தூரம், ஆனால் நடந்து போனால் 10 நிமிஷம் தான், ரொம்பலாம் ஆகலை டைமு. ஸோ நாங்கள் வந்து பேசிக்கிட்டே அப்படியே 10 நிமிஷத்தில் நடந்து வந்துட்டோம். நாங்களும் இங்கே நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவுட்டர் பிளேஸ்ன்றதுனால இங்கே வந்து நமக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் என்கேஜாக வச்சுருந்தாங்க குழந்தைங்களெல்லாம். ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வந்து கோவிலுக்கு, அதாவது சிவனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைனில் நிற்க வச்சு ஒரு நடுவில் வந்து லிங்கம் மாதிரி இருக்கும். அதை சுற்றி வந்து தீர்த்தம் வாங்கிட்டு போகணும். அந்த லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணுறதா உட்கார சொன்னாங்க. நாங்கள் மருதுமலைக்கு வேறு போகணும், டைம் ஆயிடுச்சுன்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண சொல்லிட்டாங்க. பட் ஆனால் உங்களுக்காக நான் வந்து தெரியாமல் வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் அந்த லிங்கம். ஸோ இதை தான் வந்துட்டு பூஜைக்கு வந்து உட்கார வச்சுருந்தாங்க எங்களா, நாங்கள் உட்காராமல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிவன் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஒரு ஸ்டெப்ஸ் கீழே நின்று எடுத்த போது இந்த ஒரு லுக்கில் இருந்துச்சு. நல்லா பக்கத்தில் போய் எடுத்தோம்னா இன்னும் செம்மையாக இருந்துச்சு, பயங்கர பெருசாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். நாங்கள் 4 பேர் மட்டும், மற்றவங்களாம் நடந்து எங்களுக்கு முன்னாலே போயிட்டாங்க. ஸோ நாங்கள் ஆட்டோவில் ரிட்டர்ன் போயிட்டோம். நம்ம மருதுமலைக்கு மறுபடியும் நாங்கள் போகணும்ல, கோயிலில் பார்க்கணும்ல நைட்டுக்குள்ளே. ஏன்னா கோயில் வந்து 9 மணியோட க்ளோஸ் ஆகிடும்ட்டாங்க. அதனால நாங்கள் விறுவிறுன்னு நாங்கள் கிளம்பி நாங்கள் பஸ்ஸில் போய் உட்காந்து கிளம்பிட்டோம். பட் ஆனால் நாங்கள் கோவிலுக்கு போயும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. சாமி பார்க்க முடியல. 7 மணியோட பஸ்ஸை வந்து நிப்பாட்டிட்டாங்களாம். முன்னாடியும் வாசலே அடைச்சிட்டாங்க. அதனால் ஒரு கயிறு மட்டும் தம்பிக்கு வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா மருதமலை கோவிலை வந்து நாங்கள் பார்த்தே ஆகணும்னு அவ்வளோ ஆர்வமாக வந்தோம். ஆனால் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் காட்டு, இந்த கண்ணாடி போட்டுக்கோ. தம்பி எங்க சிகரெட் முட்டாய் காட்ட எல்லாம் என்னடா வாங்குனீங்க? நீ என்னடா வாங்கின? அவனுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டான். உங்களுக்கு எதாவது வேணுமாடா? உனக்கு எதாவது வேணுமாடா தங்கம்? ஓடிடுச்சுங்க. சரி வாங்க போகலாம். பாய் முருகா. ஸோ முருகனை பார்க்க முடியல இன்னைக்கு. ஸோ ரொம்ப வருத்தத்துடன் நாங்கள் வந்து கிளம்பிக்கிறோம். வாருங்கள் போகலாம். இங்க பாருங்க, பாருங்கடா. கை மட்டும் தெரியுது. நீங்க தானா? சரி, மனசு உடையாமல் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸாவது எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பசங்களை வச்சு ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களை. இந்த வயசுலேயே சிகரெட் குடிக்கிறேன்னு பாருங்கள். 90s கிட்ஸோட சிகரெட் முட்டாய்னு வத்துச்சு, அதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. சொல்லுங்க வேகமா சத்தமா. நாங்கள் மேலே போகல, கோயில் அடிவாரத்துலேயே இருந்தனால அங்கே பக்கத்துலேயே ஸ்ரீ முருகன் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே ஒரு ஏசி ரூம் புக் பண்ணாங்க. ஏன் இங்கேயே நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க, வெளியே போனால் நாங்கள் ஷாப்பிங்காவது போவோமோ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதிலில் நான் ரொம்ப சந்தோஷமானேன். ஆனால் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ரூம் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து புதுசாக வந்து
பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 ரூமு, ஏசி, ஒரு டிவி, ஒரு கண்ணாடி யூனிட், அப்புறம் ஒரு கபோர்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீட்டாக இருந்துச்சு, அதான் முக்கியம். அப்புறம் எல்லாம் பசிக்குதேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ரெசிடென்சி இருக்காங்க, எல்லாம் குடுகுடுன்னு ஓடினாங்க சாப்பாடு தீர்ந்து போயிருமேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சாப்பாடு வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்தில் வேற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போயிட்டு ரொம்ப சுமாராக இருந்தது. தோசை, இட்லி எல்லாம் புளிச்ச மாவில் செஞ்சுருந்தாங்க. எப்படியோ சாப்பிட்டுட்டு ரூமில் போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.